வேர்க்கடலை சட்னி பண்ண போகிறோம். சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே தெரிய வரும். இப்போது சட்னிக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். வேர்க்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். பூண்டுப்பல் ஒரு 10 எடுத்திருக்கேன். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 10, வரமிளகாய் 6 எடுத்திருக்கேன். நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். நான் 6 மிளகாய் நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு 2-3 கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அது மணத்துக்காக. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் மிளகாய், புளி, பூண்டு, வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ இதை மாற்றிட்டு கடலையை வறுத்துக்கலாம். கடலையும் சேர்த்துக்கலாம். வறுத்த கடலையும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சை கடலை இருந்தால் அதுவும் கூட சேர்த்துக்கலாம். வறுத்த கடலையாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்தா தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ பச்சை கடலை தான் எடுத்திருக்கேன். இது காஞ்ச கடலையாக இருந்தால் சீக்கிரமே எடுத்துடலாம். இது பச்சை கடலை அப்படின்றதுனால நல்லா வறுத்துருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். மிளகாய், வெங்காயம், பூண்டு, கடலை எல்லாம் வறுத்தோம், ஆறிடுச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான உப்பு, இதை அரைச்சிக்கலாம். இப்போ வேர்க்கடலை சட்னி அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைக்கிறப்பவே உப்பு போட்டாச்சு, அதனால இப்போ உப்பு போட தேவையில்லை. உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் உப்பு போடணுன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தாளித்து ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட இதில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் கடலை சட்னி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.